வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். ரொம்ப காமனான ஒரு டயலாக் தான். அவனாவது கேட்டான், இவன் அது கூட கேட்கல. அவனாவது சொன்னான், இவன் அது கூட சொல்லல. இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஸோ அவனாவது கேட்டான் அப்படிங்கிறப்பவே நம்ம என்ன மீன் பண்றோம்? அட்லீஸ்ட் அவன் அதையாவது பண்ணான். அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் வெர்ப் இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ். செகண்ட் பார்ட்ல பாருங்க. இவன் அத கூட செய்யல. அப்படி சொல்லணும். ஸோ அது கூட அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஈவன சேர்த்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப நம்ம யூசுவலா என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் டிடின் ஈவன் பிளஸ் வெர்ப் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? பட் இந்த மாரி இடங்கள்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் டிடின் ஈவன் பாதர் டூ பிளஸ் வெர்ப் அப்படி சொல்லுவோம். எதுக்காக இந்த பாதர்? இந்த டிடின் ஈவன் பாதர் டூ பிளஸ் வெர்ப் அப்படின்னா, இந்த சின்ன முயற்சிய கூட அவன் பண்ணல. இதுக்காக கூட அவன் கவலைப்படல. இதுக்காக கூட அவன் மெனக்கெடல. இதுக்கான ஒரு சிரத்தைய கூட அவன் எடுத்துக்கல. இது ஒரு சிம்பிளான விஷயம். ரொம்ப பேசிக்கான விஷயம். இதை செய்வதற்கான சிரத்தைய கூட அவன் எடுத்துக்கல. அது சொல்றதுக்கு தான் நாம டிடின்ட் ஈவன் பாதர் டூ பிளஸ் வெர்ப் அப்படி வச்சு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவங்களாவது மன்னிப்பாவது கேட்டாங்க. என்ன அவங்க பாட்டுக்கு வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அவங்க மன்னிப்பாவது கேட்டாங்க. இவன் பாரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட குடுக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 2 பேர கம்பேர் பண்ணி சொல்றோம். ஸோ அவர்களாவது அட்லீஸ்ட் மன்னிப்பு கேட்டாங்க. அதுதான் நம்ம மெயின் பண்றது. அப்போ அட்லீஸ்ட் தே அப்பாலஜைஸ்ட். அட்லீஸ்ட் சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் வெர்ப் இல்லையா? அப்ப அட்லீஸ்ட் தே அப்பாலஜைஸ்ட். அடுத்த ஸ்ட்ரக்சர் ஹி டிடின்ட் ஈவன் பாதர் டு பிளஸ் வெர்ப். இவன் ஒரு விளக்கம் கூட கொடுக்கல. ஹி டிடின்ட் ஈவன் பாதர் டு எக்ஸ்பிளைன். ஐயோ இது நம்மளுடைய தப்பாச்சே, இதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயத்த கூட அவன் பண்ணல. அதுதான் நம்ம மெயின் பண்றது. அதனால ஹி டிடின்ட் ஈவன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொன்னா அது வந்து அவ்வளோ ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அந்த பேசிக்கான விஷயம் பாரு இதை ஒரு சின்ன விஷயத்த கூட அவன் பண்ணல பாரு அப்படின்ற அந்த ஆதங்கம் அதில் வெளிப்படாது. அதனால தான் நாம ஹி டிடின்ட் ஈவன் பாதர் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அட்லீஸ்ட் தே அப்பாலஜைஸ்ட். ஹி டிடின்ட் ஈவன் பாதர் டு எக்ஸ்பிளைன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சுனாலே நீங்க நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவனாவது கேட்டான், இவன் அது கூட கேட்கல. இப்போ அட்லீஸ்ட் அவன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான், நீ அது கூட கேட்கல. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆனால் பேசிக்காக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் ஹி ஆஸ்ட். அவனாவது கேட்டான். அட்லீஸ்ட் ஹி ஆஸ்ட். இவன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவன் இவன் எல்லாத்துக்குமே ஹீ தான் இல்லையா? ஸோ இன்னொரு ஹீ போட்டால் எந்த ஹீ நமக்கு தெரியாது. அதனால திஸ் கைன்னு வச்சுக்கலாம். திஸ் கை டிடின்ட் ஈவன் பாதர் டு ஆஸ்க் தான் இல்லையா? இவனும் கேட்கலன்னு தான் இருக்கு. ஸோ அதனால திஸ் கை டிடின்ட் ஈவன் பாதர் டு ஆஸ்க். நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம், இங்கேயும் இங்கேயும் ஒரே வேர்ப் வந்ததானா நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப காமன் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல. பட் இந்த ரிப்பீட்டேஷன் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப காமனாக நம்ம எப்படி சொல்லிடுவோம் அப்படின்னா, இந்த பாதரோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அட்லீஸ்ட் ஹி ஆஸ்ட். திஸ் கை டிடின்ட் ஈவன் பாதர். அப்படின்னாலே ஹி டிடின்ட் ஈவன் பாதர் டு ஆஸ்க்னு தான் அர்த்தம். ஸோ 2 தடவை ஆஸ்க்னு சொல்றதை நம்ம இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னோட எக்ஸாம்பிள் சிம்பிளா எடுத்துக்கலாமா? அவளாவது ஃபோன் பண்ணா, நீ அது கூட பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவளாவது ஃபோன் பண்ணா சிம்பிளா சொல்லிடலாம். அட்லீஸ்ட் ஷி கால்ட். நீ அது கூட பண்ணல. அந்த சின்ன முயற்சியை கூட நீ பண்ணல. இப்போ ஒரு ஒரு பர்த்டே அவ நேரா வந்தாளா அப்படின்னு கேட்குறப்போ, அவ ஃபோன் பண்ணா. ஃபோன் தான் பண்ணாளா? அவ அதாவது பண்ணா, நீ அது கூட பண்ணல. ஸோ இந்த சின்ன முயற்சியை கூட நீ பண்ணல அப்படின்றத மீனிங் இல்லையா? அதனால தான் நாம டிடின்ட் ஈவன் பாதர் டு அப்படின்னு சொல்றோம். யூ டிடின்ட் ஈவன் பாதர் டு கால். அந்த கால் பண்ற முயற்சியை கூட நீ பண்ணல. அஃப்கோர்ஸ் நம்ம அந்த கால் அப்படின்ற அந்த செகண்ட் வேர்ப் திரும்பவும் அது ரிப்பீட் ஆகிறத அவாய்ட் பண்ற மாதிரி அட்லீஸ்ட் ஷி கால்ட் யூ டிடின்ட் ஈவன் பாதர் அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணாலும் தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். அவ்வளோதான். அவனாவது ஒரு 40 மார்க் எடுத்தான், உன்னால ஒரு 10 கூட வாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நாம இந்த இடத்துல உன்னால 10 கூட வாங்க முடியவில்லை, நீ அதை கூட ட்ரை பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலை. அது கூட உன்னால முடியல அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம டிடன்ட் ஈவன் பாதர் டுன்னு வச்சு சொல்லலை. நம்ம சிம்பிளா வழக்கம் போல குடின் ஈவன் பிளஸ் வேர்ப் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீ அந்த சின்ன முயற்சியை கூட பண்ணலைன்னு சொல்ற இடங்கள்ல தான் அந்த டிடன்ட் ஈவன் பாதர் டு கரெக்டா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஹி காட் 40 மார்க்ஸ். உன்னால் 10 கூட வாங்க முடியல. யூ குடின் ஈவன் ஸ்கோர் 10.
அவனாவது கொஞ்ச நேரம், சில மணி நேரம் படிச்சான். நீ புத்தகத்தையே தான் திறக்கலையே! அப்படி சொல்லணும். அப்ப அட்லீஸ்ட் ஹி ஸ்டடீட் ஃபார் அ ஃபியூ ஹவர்ஸ். நீ தொறக்கவே இல்ல. இப்படி அந்த சின்ன முயற்சி கூட பண்ணல. அப்படி சொல்லல நம்ம. நீ புக்கே ஓப்பன் பண்ணல அப்படின்னு நம்ம குறை சொல்றோம் டைரக்ட்டா. இப்ப நீ வந்து நீ நேரா வராட்டி அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி மீன் பண்ற இடங்கள்ல தான் அந்த டிடின்ட் ஈவன் பாதர் டூ கரெக்ட்டா இருக்கும். ஸோ அது மாரி கான்டெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நீ புத்தகத்தையே தான் தொறக்கலையே! அப்படி சொல்றோம். அப்ப யூ டிடின்ட் ஈவன் ஓப்பன் த புக். அட்லீஸ்ட் ஹி ஸ்டடீட் ஃபார் அ ஃபியூ ஹவர்ஸ். யூ டிடின்ட் ஈவன் ஓப்பன் த புக். இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்களாவது கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஒரு துரும்பு கூட எடுத்து போடல. அப்படியே நம்ம சொல்லணும். ஸோ கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணாங்க. அட்லீஸ்ட் தே ஹெல்ப்ட் எ லிட்டில். சிம்பிளா சொல்லிடலாம். ஒரு சிறு துரும்ப கூட எடுத்து போடல அப்படின்றத இங்கிலீஷ்ல அவன் சும்மா ஒரு விரல கூட அசைக்கல. அந்த மாதிரி விரல கூட அசைக்கல, தூக்கல. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். He didn't even lift a finger. At least they helped a little. He didn't even lift a finger. இது ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். இதுல இருந்து நம்ம didn't even bother to அதெல்லாம் ஃபிட் ஆகாது. அதனால தான் நம்ம இப்படி சொல்றோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவனாவது ஒரு 2 வரி பாடினான். உனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியல. அப்படி சொல்லணும். ஸோ அவனாவது ஒரு 2 வரி பாடினான். அட்லீஸ்ட் he sang 2 lines. உனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியல. You didn't even know a single word. நீ இதை கூட செய்யல, இது கூட வாங்கல, அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம டைரக்டா சொல்லிடலாம். நீ அதை கூட பண்ணல, நீ அதை கூட கேட்கல அப்படிங்கிறப்போ, அதை கூட அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த சின்ன விஷயத்த கூட நீ பண்ணல அப்படின்னு சொல்ற இடங்கள்ல தான் didn't even bother to வச்சு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல உனக்கு அந்த 2 வரி கூட ஒரு வார்த்தை கூட தெரியல அப்படின்னு சொல்றப்ப you didn't even know a single word அப்படி சொல்றோம். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம இந்த அவனாவது அப்படி சொன்னோம் இல்லையா? ஸோ இன்னொரு இடத்துலயும் நம்ம தமிழ்ல அவனாவது அப்படி வச்சு சொல்லுவோம். ஆனா அந்த டோன் பார்த்தீங்களான்னா எப்படி இருக்கும்னா, அவனாவது மறக்கிறதாவது வாய்ப்பே இல்ல. அவனாவது பணம் தர்றதாவது அவனா தருவான் வாய்ப்பே இல்ல. இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த அவனாவது இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். பட் நிறைய விதமா சொல்லலாம். ஸோ அவனாவது மறப்பதாவது அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் மாதிரி இப்படி கொஸ்டின் ஃபார்ம்ல நம்ம வந்து அதை கேட்போம். இப்போ வந்து ஹிம் ஃபர்கெட்டிங் நோ வெயிட் நாட் அ சான்ஸ் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஃபர்கெட் ஹிம் நம்ம தமிழில் கூட சொல்லுவோம் இல்லையா? மறக்கிறது அவன் சான்ஸே இல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபர்கெட் ஹிம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்களா நம்ம ஏற்கனவே இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கோம். தெர் இஸ் நோ வே. அந்த மாதிரி தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ வே ஹி வுட் ஃபர்கெட். மறக்கிறதா வாய்ப்பே இல்லை அப்படி சொல்கிற மாதிரி தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ வே ஹி வுட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதே மாதிரி எடுத்துக்கலாம். அவனாவது பணம் தர்றதாவது அவனா தருவான் வாய்ப்பே இல்லை அப்படி சொல்றதுக்கு ஹிம் கிவிங் மணி நோ வே அப்படி சொல்லலாம். இல்லை இன்னொரு செக்ஷன் சொன்னோம் இல்லையா? அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. தெர் இஸ் நோ வே வச்சு இது எப்படி சொல்வீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதில் அவனாவதுன்னா நம்ம ஹிம்முன்னு போட்டோம். அவளாவது அப்படின்னா ஹர்ன்னு போடுங்க. அவங்களாவதுன்னா தெம்முன்னு போடுங்க. நானாவது செய்யறதாவது அப்படின்னாக்க மீன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவளாவது நேரத்துக்கு வர்றதாவது காணவளையும் நடக்காது அப்படின்னு சொல்லணும். அப்போ அவளாவதுன்னு இருக்கிறதுனால ஹர். ஹர் கம்மிங் ஆன் டைம், ஷீ கம்மிங் ஆன் டைம் அப்படி இல்லை. ஹர் கம்மிங் ஆன் டைம், நாட் ஈவன் இன் யர் ட்ரீம்ஸ் கனவுலேயும் நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாட் ஈவன் இன் யர் ட்ரீம்ஸ் அப்படி சொல்லுவோம். இல்லைனா இதே மாதிரி ஆன் டைம் ஹர் நெவர் கோனா ஹேப்பன் இல்லை நெவர் கோயிங் டு ஹேப்பன். இந்த கோயிங் டுவோட ஷார்ட் ஃபார்ம் தான் கோனா, கான்ட்ராக்ஷன். சிம்பிளா பேசுறப்போ அப்படி ஷார்ட்டா இருக்குங்கிறதுக்காக கோனான்னு சொல்லுவோம். அப்போ ஆன் டைம் ஹர் நெவர் கோனா ஹேப்பன் அப்படி சொல்லலாம். இல்லைனா இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்றப்போ தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ வே ஷி வுட் கம் ஆன் டைம் அப்படியும் சொல்லலாம். அவங்களாவது உண்மையை சொல்றதாவது வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை அப்படி சொல்லணும். அவங்களாவதுன்னு இருக்கு. அப்ப தெம் இல்லையா? தெம் டெல்லிங் த ட்ரூத் இம்பாசிபிள் அப்படி சொல்லலாம். டெல் த ட்ரூத் தெம் நோ வே அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இன்னொரு ஸ்ட்ரக்சர் அதில் வந்து நம்ம ஏற்கனவே நோ வே வச்சு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி தெர் இஸ் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ சான்ஸ் தே வுட் டெல் த ட்ரூத். இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அவனாவது தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டான். இவன் ஒரு சாரி கூட சொல்லல.
ஸோ இப்படி சொல்லணும். இதை எப்படி சொல்றது? இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர் அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? அவனாவது தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிறதுனா அட்மிட் பண்ணிக்கிறது. ஸோ அட்லீஸ்ட் ஹி அட்மிட்டட் ஹிஸ் மிஸ்டேக். ஷி டிட்ன்ட் ஈவன் பாதர் டு சே சாரி. ஒரு சாரி கூட சொல்லலைங்கிறப்போ ஒரு சின்ன விஷயத்த கூட பண்ணலை அப்படின்னு சொல்ற இடங்கள்ல தான் நாம டிடின் ஈவன். ஷி டிட்ன்ட் ஈவன் பாதர் டு சே சாரி. ஸோ இந்த வீடியோவில் நாம அவனாவது இதை செஞ்சா, நீ அது கூட செய்யல. ஸோ இதை மாதிரி சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.